ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங்கை கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாலிவுட் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம MS தோனி அவர்களோட பயோபிக் படத்துலையும் இவர் தான் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் உண்மையாலுமே வந்து டோனி மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனியும் இவரும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவரோட மேனரிசம்லாம் அவர் கூடயே இருந்து பார்த்து அந்த படமே வந்து இவர்னால தான்ப்பா செம்மையாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் படங்களை தாண்டி அவரோட ரியல் லைஃப்லையுமே வந்து ரசிகர்கள் கிட்ட பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், ஸோ அவர் நடந்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ இப்படி அவருக்குன்னு சொல்லி ஃபேன் பேஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் 2020 ஜூன் 14 வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. கண்டிப்பாக இவரோட தற்கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தும் கேஸ் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக விசாரணையும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாலிவுட் சினிமாவில் அவரை நிறையவே வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் என்ன காரணத்தினால வந்து சூசைட் பண்ணி இறந்தாரு அப்படின்ற விஷயம் ஒரு பெரிய மர்மமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து அவரை மாதிரியே 2026 அவர் இறந்த ஜூன் 14 வந்து இன்னொரு பாலிவுட் நடிகையும் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. ஏன்னா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன திரை வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லி ரெண்டுலையுமே வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நடிகை சஞ்சிதா அவர்கள் தான் சமீபத்தில் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னதான் வந்து படங்களில் நடிச்சாலுமே நிறைய வெப்தொடர்களையும் நடிச்சு மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாலிவுட்ல டாப் நடிகராக இருக்கக்கூடிய விக்கி கௌஷல் நடிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த சாவா அப்படின்ற படத்துலையும் நடிகை சஞ்சிதா உகாலே வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இவங்களுமே என்ன காரணம் அப்படின்னே தெரியல, மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் நடிகை சஞ்சிதாவோட உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து அவங்களோட அப்பா மற்றும் அவங்களோட சகோதரியோட தான் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் திடீர்னு வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் வந்து சம்பவ இடத்துக்கு போலீஸாரெலாம் போயிட்டு ஸோ இதுக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களோட பிரதர் ஆகாஷ் வந்து இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இவங்க இருந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு. நிறைய பேர் இவங்களுக்காக ஆழ்ந்த இரங்கல்களையும் சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டு வராங்க. இருந்தாலுமே எங்களோட பிரதர் ஆகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே நாள் தான் 2020 நம்ம சுஷாந்த் சிங்கும் வந்து சூசைட் பண்ணி இறந்திருந்தாரு. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு சம்பவம் திரும்பியும் அதே டேட்டில் ஆனால் 2026 வந்து என்னோட தங்கச்சி வந்து நடந்திருக்கு. ஸோ என் தங்கச்சியும் சூசைட் பண்ணி இறந்திருக்கா. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுஷாந்த் சிங் வந்து இறந்ததுக்கான ரீசன் பாலிவுட் சினிமாவில் அவர் மேலே நிறையவே ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தான் இறந்துட்டாரு. அதே மாதிரி ப்ரெஷர் வந்து என்னோட தங்கச்சி சஞ்சிதா மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீசெண்டாக பேசியிருக்காரு. ஏன்னா பாலிவுட் சினிமாவில் நடிகர்களுக்கு அப்படி என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இதே டேட்டில் இப்படி பாலிவுட் சினிமா சேர்ந்து 2 நடிகர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு.